முருகா வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, இன்று ஒரு ரகசியத்தை உன்னிடத்தில் கூற வந்துள்ளேன். இதை தனிமையில் அமர்ந்து கேள் தங்கமே. உன் உடன் இருப்பவர்கள் யாரிடமும் இதனை பகிர்ந்து கொள்ளாமல் தனிமையில் அமர்ந்து கேள். உடனடியாக நீ கிளம்ப வேண்டி இருக்கின்றது. இதை கேட்டு முடித்தவுடன் தயாராகு. நீ எதை பற்றியும் யோசிக்க உனக்கு நேரமில்லை. எங்கே அப்பா என்னை கிளம்ப சொல்கிறீர்கள், எங்கே என்னை தயாராக சொல்கிறீர்கள் என்று கேட்கின்றாயா? சொல்கின்றேன், முழுவதுமாக கேள். உன்னுடைய துணையை எப்பொழுது பார்ப்பேன் என்று காத்து கொண்டிருந்தாய் அல்லவா? அவரிடம் என்னால் நெருங்கக்கூட முடியவில்லை. அவரை பார்க்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு இருக்கின்றது. எனக்கு உரிமையான பொருள் அவர். இருந்தும் அவரை என்னால் பார்க்க முடியாமல் காலம் இப்படி என்னை பிரித்து வைத்திருக்கின்றது. அவரிடத்தில் இருந்து என்ன செய்வது என்று தெரியாமல் நித்தமும் தவித்து கொண்டிருக்கின்றேன். என்னுடையவர், எனக்காக படைக்கப்பட்டவர். ஆனால் என்னால் பார்க்க முடியாது, அவரிடம் பேச முடியாது என்று நீ நினைக்கின்றாய். தங்கமே, உனக்கான வழி பிறக்கப் போகின்றது. நீ நிரந்தரமாக அவரிடத்தில் இருக்கப் போகின்றாய். அதற்காக இப்பொழுது தயாராக சொல்லவில்லை. இப்பொழுது ஒரு முறை நீ அவரை பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னை தயாராக சொல்கின்றேன். காலத்தின் கட்டாயத்தாலும் விதியும் சூழ்ச்சியும் உன்னை சேர்ந்து உன் துணையிடமிருந்து உன்னை பிரித்து வைத்திருக்கின்றது. அதை ஏற்கவும் முடியாமல், இந்த உறவை மறக்கவும் முடியாமல் நித்தமும் தவித்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய குடும்பத்தினரோ ஒரு புது உறவை ஏற்றுக்கொள்ள சொல்லி உன்னை வற்புறுத்துகின்றார்கள். ஆனால் நீ விரும்பும் அந்த நபரை உன்னால் மறக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றாய். தங்கமே, நீ எதிர்பார்க்காத நேரத்தில், சற்றும் எதிர்பார்க்காத இந்நேரத்தில் அவரிடமிருந்து உனக்கு அழைப்பு வந்து குறிப்பிட்ட இடத்தை அவர் கூறப்போகின்றார். அப்பொழுது அவரை உன்னை சந்திக்க வர சொல்ல போகின்றார். நீ இப்பொழுது கிளம்ப உடனே தயாராக வேண்டும். அதற்காகத்தான் கூறுகின்றேன். ஒரு நிமிடம் என்னை பார்த்துவிட்டு செல் என்று அந்த உறவு உன்னிடத்தில் கெஞ்சி கேட்கப் போகின்றார். நீ மறுப்பதா போகதா என்று தெரியாமல் அந்த தவிப்புகளில் வருகிறேன் என்று சொல்லி ஃபோனை அமர்த்தி விடுவாய். பின்பு என்ன செய்வது என்று புரியாமல் தவித்து கொண்டிருப்பாய். அதனால் தான் நான் உன்னிடத்தில் முன்கூட்டியே கூறுகின்றேன். அவரிடமிருந்து அழைப்பு வரும், உன்னை காண வேண்டும் என்று சொல்ல போகின்றார். அதனால்தான் தயாராக இரு என்று கூறினேன். தயாராக இருந்தால் அவரை உடனே பார்த்து வந்து விடலாம், யாருக்கும் தெரியாமல். இவ்வாறு நீங்கள் சொல்கின்றீர்களே அப்பா, இது தவறில்லையா என்று நீ கேட்கலாம். இது தவறு இல்லை தங்கமே. நீ உயிருக்கு உயிராக அவர் நேசிக்கின்றார். அவரும் உன்னை உயிராக நேசிக்கின்றார். இக்கணத்தில் நீ அவரை பிரிந்து வாழும் வாழ்க்கையை நரகமாக்கி கொண்டிருக்கின்றாய். அதற்கு பதிலாக ஒரு முறை நீ அவரை பார்த்து உன் மனம் குளிர்ந்தால் வாழ்க்கை உனக்கு நன்றாக இருக்கும். அந்நேரம் உனக்கு சந்தோஷம் அளிக்கும். அதனால் தான் கூறுகின்றேன், என்ன முடிவை எடுக்க வேண்டும் என்பதை நீ யோசித்து முடிவிடு. ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.